மீன ராசிக்காரர்களே, கடந்த 4 வருடங்களாக என்ன பாவம் பண்ணோமோன்னு உங்க மனசுக்குள்ள எத்தனை தடவை நினைச்சிருப்பீங்க? 2026 அந்தத்த கேள்விக்கே ஓய்வு கொடுக்க போற ஆண்டாக அமையப் போகிறது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோலான்ஸ். இன்றைய இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள், எப்படிப்பட்ட எழுச்சிகள் காத்திருக்கிறது என்பதை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கப் போகிறோம். குறிப்பாக ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி முழுமையாக திரும்பப் போகிறது என்பதுதான் இந்த வீடியோவின் முக்கிய அம்சம். ஆண்டின் தொடக்கம் முதலே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு பெரிய நல்ல பலன்களை தர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். காரணம் ஜென்ம சனி அமைப்பு. இதனால் பணவிரயங்கள், குடும்பம் சார்ந்த மன உளைச்சல்கள், சில சிக்கல்கள் உருவான நிலை காணப்பட்டது. ஆனால் இதை கேட்டு பயப்பட வேண்டாம். ஏனெனில் இதுதான் 2026இன் மிகப்பெரிய திருப்பத்திற்கான அடித்தளம். மார்ச் மாதம் முதல் சனி பகவான் ராகுவுடன் இருந்த நெருக்கமான பாவத்துவ நிலையிலிருந்து விடுபட தொடங்குகிறார். இதுவே வெற்றியின் முதல் படி. ஆண்டின் முதல் பாதியில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சனி கொடுத்த தொல்லைகளை தடுக்க முடியாமல் தவித்தார். ஆனால் இந்த நிலை மாறுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், ஜூன் 2ஆம் தேதி முதல் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடமான மிதுனத்திலிருந்து 5ஆம் இடமான கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதனால் சனி கொடுத்த தொல்லைகளை குரு பகவான் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். பணவிரயங்கள் கட்டுப்படும், மனம் நிம்மதி பெறும், குடும்பத்தில் அமைதி நிலவும். ராசிநாதன் குரு உச்சபலத்தில் இருப்பதால் எந்த சூழ்நிலையையும் தாங்கும் வலிமை உங்களுக்கு கிடைக்கும். மீனராசிக்காரர்களே, கடந்த 4 வருட துன்பங்களுக்கு ஓய்வு கொடுக்கும் ஆண்டாக 2026 அமையப்போகிறது. இது ஒரு பலன் அல்ல, இது உங்கள் வாழ்க்கைக்கு கிடைத்த நியாயம். 2026 உங்கள் ஆண்டாக அமையப்போகிறது. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.